ஆரிய பார்ப்பன காட்டுமிராண்டி கும்பலுடைய கட்டுப்பாட்டில் ஒட்டுமொத்த இந்தியாவும் சிக்கிருச்சு. இவிஎம் மோசடி தேர்தல் மூலமாக நிரந்தரமாக இந்தியாவை வந்து தங்களுடைய பிடிக்குள்ளே வச்சுருக்கணும், ஒட்டுமொத்த இந்தியாவும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணுன்றதுக்கான ஒரு திட்டத்தை உருவாக்கி அதை வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த சதித்திட்டத்தை செயல்படுத்தி அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் இந்த காட்டுமிராண்டி கும்பல் பண்ணிருச்சு. அது அரசு அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி, மீடியாக்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே இவங்களுக்கு கட்டுப்பட்ட அடிமைகள் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டானுங்க. அப்போ இந்த ஆரிய பார்ப்பன கும்பல் வந்து படிப்படியாக இந்திய மக்களை ஒரு அழிவு பாதையை கொண்டு போகுது. இந்தியாவோட பூர்வகுடி மக்களை திட்டமிட்டு குறி வச்சு அவங்களுடைய வாழ்வாதாரங்களை காலி பண்ணுறது, அந்த மக்களை படிப்படியாக காலி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கி அதை செயல்படுத்திக்கிட்டு. அப்போ இந்த கும்பலுடைய பிடியிலிருந்து இந்த மக்கள், நம்ம பூர்வகுடி மக்கள், இந்திய மக்கள் எப்படி மீள்றது, இந்த கும்பலோட பிடியிலிருந்து நம்மளை எப்படி மீட்கிறது அப்படிங்கிறதா இன்றைக்கி நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். இதுக்கான ஒரு விடையை கண்டுபிடிக்கணும், இதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்னா இந்த காட்டுமிராண்டி கும்பல் இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து இப்போ வரைக்குமான முழுமையான வரலாறு நமக்கு தெரியணும். அதுக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்த பூர்வகுடி மக்களுடைய வரலாறு நமக்கு தெரியணும். இந்த முழுமையான வரலாறு தெரிஞ்சாதான் இன்றைக்கி எப்படி வந்து இவனுக்கு வந்து உள்ளே வந்தானுங்க, இந்தியாவோட வடக்கு பகுதிக்கு வந்து படிப்படியாக எப்படி வந்து நாடு பூரா பரவுனானுங்க, எப்படி வந்து இங்கே வந்து ஒரு ஆதிக்க நிலைமையை படிப்படியாக வந்து கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக ஆதிக்க நிலைமைக்கு எப்படி இன்றைக்கி வந்திருக்கிறானுங்க, இந்த வரலாறு நமக்கு தெரியணும். அப்போ இந்த வரலாறு துவக்கிற வேலையை தான் இப்போ நம்ம வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து இந்தியாவோட வரலாறை மட்டும் இதுக்கான வேலைகளை நம்ம ஈடுபடும் போது, இதுக்கான முயற்சிகளில் நம்ம இந்த துவக்கிற வேலையை ஈடுபடும் போது ஆக்சுவலாக வந்து இது ஒரு உலக வரலாறு, உலகம் முழுவதும் ஆய்வு பண்ணால் தான் இந்த வரலாறை நம்மளால் முழுசாக புரிஞ்சுக்க முடியும். அதுதான் ஆக்சுவலாக நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா இந்த காட்டுமிராண்டி கும்பல், இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய இந்த ஆரிய பார்ப்பன காட்டுமிராண்டி கும்பல் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ரஷ்யா, உக்ரைனு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு புல்வெளி பகுதியில் அங்கே உருவாகி அங்கேருந்து வந்து உலகம் புறம் பரவி இருக்குது. இந்தியாவுக்குள்ளே மட்டும் வரல இந்த ஆரிய கும்பல், இந்தியாவுக்குள்ளே மட்டும் வரல, ஐரோப்பாவுக்கு போயிருக்குது, அதே மாதிரி இன்றைக்கி அமெரிக்கா கண்டத்துக்கு போயிருக்குது, பல பகுதிகளுக்கும் உலகம் பூரா வந்து பரவி இருக்குது. அப்போ இது ஒட்டுமொத்தமாக இவனுடைய வரலாறை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒட்டுமொத்த உலக வரலாறையும் ஆய்வு பண்ண வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய மனித கூட்டத்தை ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம். உலக மனிதர்களை ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நதிக்கரை நாகரிகங்கள் மூலமாக உருவான இரிகேஷனை அடிப்படையாக கொண்ட, வேளாண்மை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகம், ஒரு மனித கூட்டம். இது வந்து உலகம் பூரா வந்து நதிக்கரைகளில் உருவாயிருக்கு. இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய நதிக்கரைகள் இருக்குது. சிந்து சமவெளி, அதே மாதிரி கங்கை சமவெளி, காவிரி, கோதாவரி, கிருஷ்ணா, தாமிரபரணி, வைகை, காவிரின்னு சொல்லி பாலாறு, இப்படி எத்தனையோ நதிகள் இருக்குது. இந்த நதிக்கரைகளில் பூரா மக்கள் வந்து உருவாகிருக்கிறாங்க. இது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் பூரா அது நடந்திருக்கு. உலக அளவில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் மெசபடோமியா நாகரிகம், ஈராக்கில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈராக் அந்த பகுதி தான் அந்த மெசபடோமியா நாகரிகம். அதே மாதிரி நைல் நதி நாகரிகம், எகிப்து, இன்றைக்கி இருக்கக்கூடிய எகிப்து வந்து நைல் நதி நாகரிகம், அது ஒரு முக்கியமான நாகரிகம். அதே மாதிரி சீனாவில் வந்து மஞ்சள் நதி நாகரிகம், அமுதாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பழைய பேர் வந்து அந்த நதிக்கு பேர் வந்து ஆக்சஸ், அந்த ஆக்சஸ் நதி நாகரிகம். அந்த ஆக்சஸ் நதி வந்து ஆப்கானு, தஜகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இந்த வழியாக போகக்கூடிய அந்த நதிக்கரையில் ஒரு மிகப்பெரிய நாகரிகம் இருந்திருக்கு. இப்படி உலகம் பூராமேவும் அந்த பகுதியில் உருவான மக்கள் வந்து அடிப்படையில் விவசாயத்தை வந்து கண்டுபிடிச்சவங்க. இயற்கையை வந்து உன்னிப்பாக கவனித்து இயற்கையிலிருந்து தங்களுக்கு தேவையான உணவு தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக தாங்களே வந்து விவசாயத்தை உருவாக்கி அது மூலமாக உணவு உற்பத்தியை பெருக்கி அது மூலமாக தங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்ட மக்கள் கூட்டம். இது வந்து முழுக்க உழைப்பை அடிப்படையாக கொண்டது, குனிஞ்சு வளைஞ்சு வேலை செய்யக்கூடிய மக்கள். இந்த மக்களுடைய தன்மையும் பார்த்தோம்னு சொன்னால் குனிஞ்சு வேலை செய்யக்கூடியவங்க, மண்ணில் வந்து வேலை பார்க்கக்கூடியவங்க. இயற்கையை பற்றின புரிதல் இந்த ஜனக்கூட்டங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த நதிக்கரை நாகரிகங்களில் உருவான மக்களுக்கு, ஏன்னா இயற்கையை சார்ந்து தான் விவசாயத்தை சார்ந்து தான் அவங்களுடைய உணவு தேவைகளை பூர்த்தி பண்ண முடியும். அப்போ அந்த மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரமாக தாங்கள் நீடித்து நிலச்சி நிற்கணும்னா வந்து இயற்கையை பற்றின முழுமையான புரிதல் இருக்கணும், அதை பற்றின நாலேஜ் இருக்கணும். அப்போ இந்த நதிக்கரையில் உருவான இந்த நாகரிகங்களுக்கு, இந்த மக்கள் கூட்டத்துக்கு இயற்கையை பற்றின புரிதல் அதிகமாக இருந்தது. இது ஒரு வகையான மக்கள் கூட்டம். இந்த மக்கள் கூட்டம் உலகம் பூரா உருவாயிருக்கு, நதிக்கரைகளில் உருவாயிருக்கு. இப்போ இது கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள், நிறைய அகழ்வாராய்ச்சிகள் நடக்குது, நிறைய ஆய்வுகள், இன்றைக்கி சயின்டிஃபிக் ரிசர்ச் நிறைய நடக்குது. இந்த நூற்றாண்டில் நிறைய ஆய்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. பல உண்மைகள் வெளியில் வருது.
பிசி 9000 இயர்ஸ் வரைக்கும் போகுது. கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 30,000 வருஷத்துக்கு முன்னாடி, இன்றைக்கி உள்ள காலகட்டத்திலேருந்து ஒரு 11,000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே வந்து மனிதர்கள் வந்து விவசாயத்தில் ஈடுபட்டிருக்காங்க, உணவு உற்பத்தியில் அதை வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதே மாதிரி மழை நீரை பயன்படுத்தியிருக்காங்க, ஆற்று நீரை பயன்படுத்தியிருக்காங்க, நீரை வந்து தேக்கி வச்சு பாசனம் பண்ணி அதிலேருந்து உணவு உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அதிலேருந்து படிப்படியாக முன்னேறி இருக்கிறாங்க. தங்களுக்கு தேவை இப்போது வந்து மற்ற பொருட்களை வந்து மற்ற பகுதிக்கு போய் வியாபாரம் பண்ணுறதுக்கான ட்ரேடை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்காக போக்குவரத்து வசதிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி நிறைய முன்னேற்றங்களை படிப்படியாக எவிடன்சஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 11,000 வருஷம் வரலாறு வந்து இந்த மக்களுக்கு இருக்குது. அதை வந்து ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியும். இது வந்து உலகம் புறா இந்த நாகரிகங்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது, நெட்வொர்க் தொடர்பு இருந்திருக்கு. நிலவழியாக இருந்திருக்கு, கடல் மார்க்கமாக இருந்திருக்கு. இப்போ இண்டஸ் வேலி இதில் மிக முக்கியமான ஒரு பெரிய ஆச்சரியப்படத்தக்க நாகரிகம்ன்றது இந்தியாவில் உருவான இண்டஸ் வேலி, சிந்து சமவெளி நாகரிகம். இந்த இண்டஸ் வேலி நாகரிகத்துக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பகுதி நாகரிகங்களுக்கும், ஈரானில் இருந்தவங்க, ஈராக்கில் இப்போ இருக்கக்கூடிய ஈராக்கில் இருக்கிறவங்க, இப்படி அதே மாதிரி சீனாவோட, இப்படி எல்லா தரப்பு மக்களோடையும் அந்த நாகரிகங்களோட தொடர்புகள் இருந்திருக்கு, வணிக தொடர்புகள் இருந்திருக்கு, கலாச்சார ரீதியான தொடர்புகள் இருக்கு. இந்த மொழிகளுக்கு இடையில் வந்து நிறைய பரிமாற்றங்கள் நடந்திருக்கு. முக்கியமாக வந்து அந்த சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லக்கூடிய அந்த பண்டைய இந்தியா, அது எல்லாமே வந்து பண்டைய தமிழர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க, அதுக்கான நிறைய ஆதாரங்கள் இருக்குது. அந்த மொழி வந்து உலகம் பூரா பரவி இருக்குது, அதுக்கான நிறைய ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. இப்போ இது பற்றின ஆய்வுகளும் ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பகுதியை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், ஒரு புல்வெளி பகுதியில், ஸ்டெப்பி பகுதின்னு சொல்லுவாங்க, அந்த புல்வெளி பகுதியிலேருந்து உருவான ஒரு மக்கள் கூட்டம், ஒரு பார்பாரியன்ஸ். இன்றைக்கி இருக்கக்கூடிய உக்ரைன்லேருந்து மங்கோலியா வரைக்கும், இந்த சவுத் ரஷ்யா, கஜகிஸ்தான், இந்த பகுதி தான் இந்த ஸ்டெப்பி புல்வெளி பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பகுதியில் தான் இந்த காட்டுமிராண்டி கூட்டம், இந்த பார்பரியன்ஸ் வந்து இவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கு அப்படின்னா வந்து, இங்கே வந்து விலங்குகளை அடிப்படையாக கொண்டு விலங்குகளை வந்து அடித்து சாப்பிட்றது, அல்லது அதை வளர்த்து அதனுடைய இறைச்சி, அதனுடைய பால், இதை சாப்பிட்றது, இதுதான் அவங்களோட உணவு தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கான ஏற்பாடு. இப்படி ஒரு ஜனக்கூட்டம் வந்து அங்கே உருவாகி வளர்ந்துருக்கு. இது டோட்டலாக இந்த வேளாண்மை சமூகத்திலிருந்து நேர் எதிரான ஒரு மாறுபட்ட ஒரு கலாச்சாரம். அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை, உணவு தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுலேருந்து அவங்க உருவாக்கின வாழ்க்கை முறை. அவங்களுக்கு வந்து இயற்கையை பற்றின புரிதலை விட விலங்குகளை பற்றின புரிதல் அதிகமாக இருக்குது. விலங்குகளுடைய சூழ்ச்சி திறன், விலங்குகள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதை எப்படி பழக்கப்படுத்துறது, அதை எப்படி அடிமையாக்குறது, எப்படி வந்து அதை தாக்குறது, எப்படி வந்து அதுலேருந்து தன்னை பாதுகாத்துக்கிறது, இப்படிப்பட்ட இந்த குணங்கள் வந்து அந்த தரப்பு மக்களுக்கு, அந்த ஸ்டெப்பி புல்வெளி பகுதியில் வாழ்ந்து வந்த அதிலிருந்து உருவான அந்த காட்டுமிராண்டி கும்பலுக்கு இந்த குணம் அதிகமாக இருக்குது. இவனுங்கெல்லாம் வந்து குனிஞ்சு வளைஞ்சு வேலை செய்கிறது இல்லை. இவனுக்கு ஏன்னா நிலத்தில் குடிய வேண்டிய தேவை அவங்களுக்கு இல்லை. நிமிர்ந்து நிற்கிறது அப்படின்ற அந்த தன்மையில் தான் அவனுங்க வந்து வாழ்க்கை முறை வளர்ந்து வந்தது. அப்போ இந்த கூட்டம் வந்து அந்த பகுதியில் இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, மனித சமூகத்தில் பெரிய பிரச்சனை இல்லை. அந்த ஸ்டெப்பி புல்வெளி பகுதியிலேயே இந்த காட்டுமிராண்டி கும்பல் தங்களுக்கு தேவையான உணவுகளை அங்கேயே வந்து தேடிக்கிறாங்க. அங்கேயே தேடி ஒரு பகுதியில் வந்து குளிராக இருந்துச்சுன்னா அங்கே கிடைக்கல உணவு, அந்த கால்நடைகளுக்கான உணவு புற்கள் கிடைக்கல, அது வந்து உணவு தேவையை பூர்த்தி பண்ண முடியலன்னா அங்கேருந்து வேற ஒரு பகுதிக்கு போகிறது, பக்கத்தில் வேற ஒரு பகுதிக்கு போகிறது, இப்படியே அதுக்குள்ளேயே வந்து இடமாற்றம் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே தங்களுடைய மக்கள் தொகை பெருக்கத்துக்கான உணவு தேவைகளை அந்த கால்நடைகள்லேருந்து, அந்த விலங்குகள்லேருந்து தங்களுக்கான உணவு தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு வாழ்ந்து வந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருந்திருக்கு. அந்த தங்களுக்கான பகுதியில் இருந்து மற்ற பகுதிகளுக்கு இவங்க ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்தது தான் பிரச்சனை. அப்புறம் தான் மனித குலத்தில் சிக்கல் உருவாகுது. இவங்களுடைய மக்கள் தொகை அதிகமானோடனே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கூட்டம் வந்து அந்த காட்டுமிராண்டி கும்பல் என்ன ஆகுதுன்னா தங்களுடைய ஏரியாவை விட்டுட்டு அடுத்து மற்ற பகுதிகளுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. உணவு தேவைக்காக தங்களுடைய வாழ்வாதாரங்களை தேடி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அப்படி ஸ்ப்ரெட் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா மோதல்கள் உருவாகுது. அப்போ தான் மோதல்கள் உருவாகுது. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லலாம் இந்த ப்ராசஸ் ஆரம்பித்தது, இந்த ப்ராசஸ் நடக்க ஆரம்பித்தது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே வேளாண்மை சமூகம் உருவாயிருச்சு. உலகம் பூரா அதுக்கான நெட்வொர்க் தொடர்புகள், போக்குவரத்து வசதிகள் எல்லாமே கிட்டத்தட்ட உருவாயிருச்சு. ட்ரேடு, வியாபார வணிக தொடர்புகள்லாம் உருவாயிருச்சுங்கிறத பார்த்தோம். அப்போ அந்த காலகட்டத்தில் எல்லாம் வந்து இந்த காட்டுமிராண்டி கும்பலுடைய தாக்கமோ இதோடைய தலையோட பெருசாக இல்லை. இந்த காட்டுமிராண்டி கும்பல் தங்களுடைய பகுதியிலிருந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. மற்ற பகுதிக்கு இடம்பெயர ஆரம்பிக்கும் போது மோதல் உருவாகுது. முதல்ல வந்து இந்த கும்பல் வந்து அந்த ஐரோப்பாக்குள்ளே தான் போயிருக்காங்க. இன்றைக்குள்ள ஐரோப்பாக்குள்ளே தான் அதிகமாக போயிருக்கிறாங்க. போய் வந்து அங்கே இருந்த பூர்வகுடி மக்களை பூரா அடித்து காலி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி மொத்தமாக காலி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அதுக்கான நிறையா எவிடன்சஸ் இன்றைக்கி கிடைக்குது. இப்போ நம்ம சமீப காலத்தில் பார்த்துருக்கோம், அமெரிக்கா வரலாறு தெரியும், அமெரிக்காவோட வரலாறு நமக்கு தெரியும்.
எப்படி வந்து ஐரோப்பியர்கள் எப்படி வந்து கடல் மார்க்கமாக போய் அமெரிக்க கண்டத்துக்கு போய் அங்கே இருந்த பூர்வகுடி மக்கள் தென் அமெரிக்காவிலையும் காலி பண்ணியிருக்காங்க, வட அமெரிக்காவிலையும் காலி பண்ணியிருக்கிறாங்க. கோடிக்கணக்கான மக்களை பூர்வகுடி மக்களை காலி பண்ணி தான் இவனுக்கு தங்களுடைய நாடாக தங்களுடைய இடமா அதை மாற்றிக்கிட்டாங்க. அதே போல் ஆஸ்திரேலியாவுக்கு இந்த காட்டுமிராண்டி இந்த ஐரோப்பியர்கள் போய் அங்கே இருந்த பூர்வகுடி மக்களை பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக அங்கே வாழ்ந்து வந்த பூர்வகுடி மக்களை வந்து பல கோடிக்கணக்கான மக்களை காலி பண்ணது வரலாறும் நமக்கு தெரியும். அதே மாதிரி இலங்கையில் நடந்த இன அழிப்பு நமக்கு தெரியும். அதில் லட்சக்கணக்கான தமிழர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க. அதுவும் வந்து இந்த காட்டுமிராண்டி கும்பல் எந்த அளவுக்கு மூர்க்கத்தனமாக மக்களை வந்து அழிச்சு காலி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம கண்ணு முன்னாடி நடந்த ஒரு உதாரணம் அது. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், மிடில் ஈஸ்டில் வந்து அவனை எப்படிலாம் அங்கே உள்ள மக்களை அழிச்சிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாட்டை உருவாக்கி யூதர்களை கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சு அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இராணுவ ரீதியான சப்போர்ட்டெல்லாம் கொடுத்து எப்படியெல்லாம் கோடிக்கணக்கான மக்களை சிரியாவில், ஆப்கானிஸ்தானில், லெபனானில், ஏமனில், ஈரானில், ஈராக்கில், பாலஸ்தீனத்தில் இப்படி எப்படியெல்லாம் இந்த மக்களை அழிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சமகாலத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஐரோப்பா கண்டத்தில் அங்கே போன இந்த ஆரிய கூட்டம் எப்படி இந்தியாவுக்குள்ளே ஒரு கூட்டம் வந்துச்சோ அது கடைசியில் வந்துச்சு. இந்தியாவுக்குள்ளே முதல்ல போனது ஐரோப்பாவுக்குள்ளே தான். ஐரோப்பாக்குள்ளே போய் அங்கே இருந்த பூர்வீடு மக்களை போய் அடித்து அங்கே இருந்த மக்களை அழிச்சு ஒழிச்சிருக்கிறாங்க. அழிச்சு ஒழிச்சு அதை வந்து ஃபுல்லாக இவனுக்கு கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டானுங்க. கிட்டத்தட்ட ஐரோப்பா அப்படிங்கிறது ஒரு ஆக்கிரமிப்பாளருடைய ஒரு கண்டம் தான். நம்ம இந்த ஒட்டுமொத்தமாக இந்த வரலாறு ஆய்வு பண்ணும்போது நம்ம ஒரு 4 கட்டங்களாக அதை பிரிக்கிறோம். முதல் கட்டம் வந்து ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் சிவிலைசேஷன். இந்த காட்டுமிராண்டிகள் கிளம்புறதுக்கு முன்னாடி இயல்பிலேயே இயற்கையிலிருந்து வேளாண்மையை கற்றுக்கிட்டு வேளாண் சமூகமாக மாறி ஒரு வளர்ச்சி, உலகம் பூரா ஏற்பட்ட வளர்ச்சி, அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதே போல் மெசபடோமியா, அதே போல் மஞ்சள் நதி நாகரிகம், இப்படி இந்த உலக நாகரிகங்கள் உருவானது. அப்போல்லாம் வந்து காட்டுமிராண்டிகள் கிளம்பாத காலகட்டம். அவன் வந்து அவனுடைய இடத்துலேருந்து வெளியில் கிளம்பா அவனுடைய தலையீடு இல்லாத ஒரு நாகரிகம். அது வந்து முதல் கட்ட சிவிலைசேஷன், ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் சிவிலைசேஷன் அதை சொல்ல முடியும். அது அடுத்து வந்து ஒரு டிஸ்ட்ரக்ஷன் வருது. இந்த காட்டுமிராண்டிகள் கிளம்பி இவனுங்களுடைய தலையீடு ஆரம்பித்து ஐரோப்பாவில் ஆரம்பித்து உலகம் பூரா வருது. இந்த பகுதியிலே வரான். இந்த பகுதியில் ஈரானில், ஈராக்கில், அதே மாதிரி ஆப்கானிஸ்தான், இந்தியா, இண்டஸ் வேலி இதெல்லாமே உள்ளே வராங்க. இப்போ இவனுக்கு இது வந்து போகிற பகுதி பூராமே அங்கே உள்ள பூர்வீடு மக்களை அழிக்கிறது. ஐரோப்பாவில் மொத்தமாக அழிச்சு காலி பண்ணியிருக்கிறாங்க. இந்த பகுதியில் நிறைய மோதல்கள் நடந்திருக்கு. இங்கே வந்து நிறைய மோதல்கள் நடந்திருக்கு. ஏன்னா அங்கே வந்து பூர்வீடு மக்கள் வந்து அந்தளவுக்கு இல்லை. மக்கள் தொகை வந்து அங்கே உள்ள கிளைமேட்டிக் கண்டிஷன், அங்கே உள்ள சூழ்நிலைகள் காரணமாக இந்த காட்டுமிராண்டி கும்பல் வலுவானவனாக இருந்திருக்கிறான், எண்ணிக்கையில் பலம் கொண்டவனாக இருந்திருக்கிறான், அங்குள்ள மக்களை அடித்து காலி பண்ணியிருக்கிறான், ஆதிக்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவன் இருந்திருக்கிறான். இங்கே வரும்போது வழிநடைய சண்டை தான். அது ஈரானாக இருந்தாலும் சரி, ஆப்கானிஸ்தானாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி இந்தியாவை பழைய இண்டஸ் வேலியாக இருந்தாலும் சரி, இந்தியாவுக்குள்ள ஒட்டுமொத்தமாக இந்த காட்டுமிராண்டி கும்பலுக்கும் இந்த ஆரிய காட்டுமிராண்டி கும்பலுக்கும் இங்கே இருந்த அந்த பண்டைய தமிழர்கள் பூர்வகுடி மக்களுக்குமான வார் தான். ஆக்சுவலாக போர் தான் உருவாயிருக்கு. இது இந்த போரில் வந்து நிறையா அழிவுகள் வருது. ஒட்டுமொத்தமாக இவங்க ஏற்கனவே இருந்த அந்த ஃபர்ஸ்ட் வேவ் சிவிலைசேஷனில் உருவான அந்த முன்னேற்றங்கள் பூரா அழியுது. நீர்நிலைகள் காலி பண்ணுறானுங்க இந்த காட்டுமிராண்டி கும்பல். விவசாய நிலங்களை அழிக்கிறானுங்க. மக்களை வந்து கடல் வழி போக்குவரத்து இன்றைக்கி பார்க்குறோம்னா நம்ம கடல் வழியில் இன்றைக்கி போக்குவரத்தை கண்ட்ரோல் பண்ணுறோன்னு சொல்லி இன்றைக்கி காட்டுமிராண்டி கும்பல் வந்து உலகம் பூரா மக்களுக்கு பிரச்சனையை உருவாக்குறான், ஆயில் கிரைசிஸ் உருவாக்குறான். இது மாதிரி வந்து போக்குவரத்து வசதிகளை, போக்குவரத்து அந்த பாதைகளை வந்து அடைக்கிறது, அதை காலி பண்ணுறது, மக்களுக்கான வாழ்வாதாரங்களை காலி பண்ணுறது சொல்லி இந்த காட்டுமிராண்டி கும்பல் வந்து உலகம் பூரா வந்து ஒரு பெரிய அழிவு வேலையில் ஈடுபடும். இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் சொல்ல முடியாது. இதுக்கு அடுத்த கட்டமாக வந்து இதிலேருந்து தங்களை தற்காத்துக்கிட்டு இந்த காட்டுமிராண்டி கும்பலுக்கு எதிர்த்து நின்று தங்களுடைய நாகரிகத்தை மேலே திருப்பி மீண்டும் கொண்டு வர்றதுக்கான, தங்களை நிலைநிறுத்திக்கிறதுக்கான ஒரு வாரம் வந்து நடத்துது, மனித சமூகம் நடத்துது. அதுக்கான கருத்தை உருவாக்குது, அதுக்கான சிந்தனைகள் உருவாகுது. அது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பௌத்தமாக வந்து அது டெவலப் ஆகுது. புத்தருடைய எழுச்சி, புத்தருடைய கருத்துக்கள், போதனைகள் பௌத்தமாக அது வந்து அது ஒரு தத்துவமாக ஒரு பகுத்தறிவு கருத்துக்களாக டெவலப் ஆகுது. அந்த எழுச்சி வந்து திருப்பி இந்த காட்டுமிராண்டிகளோட பின்னாடி தள்ளுது. இந்த காட்டுமிராண்டிகளை வந்து பின்னாடி தள்ளி, ஏன்னா அவனுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரங்களை, விலங்குகளை பூரா அடித்து சாப்பிட்றான். யாகன்ற பேரில் அடித்து சாப்பிட்றான். நீர்நிலைகளை காலி பண்ணுறான், விவசாயத்தை காலி பண்ணுறான், நகரங்களை காலி பண்ணுறான், நாகரிகத்தை அழிக்கிறான். அப்போ இதிலிருந்து மீண்டு வர்றதுக்காக இந்த மக்களை திருப்பி ஒன்று சேர்த்து இந்த காட்டுமிராண்டி கும்பலுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு தடையை போட்டு பின்னாடி தள்ளக்கூடிய ஒரு வேலையை வந்து புத்தர் பண்ணியிருக்காரு. அது வந்து அவருடைய சீடர்கள் தொடர்ந்து அதை பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா பூரா பரவி இருக்குது. இந்தியா மட்டுமல்ல, பல இடங்களுக்கு பரவி இருக்கு. அது வந்து ஆசியா கண்டம் முழுக்க பரவி இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சீனா, ஜப்பான், இந்தோனேஷியா, மலேசியா, ஐரோப்பா வரைக்கும் கூட அந்த கருத்துக்கள் போயிருக்கு.
அப்போ அந்த கருத்துக்களோட எழுச்சி வந்து திருப்பி வந்து ஒரு செகண்ட் வேவ் ஆஃப் சிவிலைசேஷனை கொண்டு வருது. ரெண்டாவது கட்ட ஒரு நாகரிக வளர்ச்சியை கொண்டு வருது. விவசாயம் வளருது, மக்கள் திருப்பி நகரங்கள் உருவாகுது, ட்ரேடு திருப்பி வணிகங்கள் உருவாகுது, உலகம் பூரா வணிகங்கள் பெருகுது. இது வந்து ஒரு பெரிய எழுச்சியை கொடுக்கும். இது ஒரு காலகட்டம் நம்ம ரெண்டாவது செகண்ட் வேவ் ஆஃப் சிவிலைசேஷன்றதை நம்ம சொல்ல முடியும். இங்கே கங்கை சமவெளியில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அசோகருடைய பேரரசெல்லாம் உருவாச்சு. இப்போ மிகப்பெரிய அளவுக்கு கல்வி வளர்ந்துருக்கு, நாகரிகம் வளர்ந்துருக்கு, வியாபாரம் வளர்ந்துருக்கு. எல்லா வகையிலுமே வந்து மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்ட அந்த காலகட்டத்தில் ஏற்கனவே இங்கே ஒரு காட்டுமிராண்டி கும்பல், இங்கே வந்து ஆரிய காட்டுமிராண்டி கும்பலுக்கு எதிராக இங்கே ஒரு வார் நடத்தி அவனுங்களை ஒரு செக்கில் வச்சு தான் இந்த வளர்ச்சியை கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்க நடக்குதுன்னா, இந்த அடுத்த ஒரு காட்டுமிராண்டி கும்பல் திருப்பி உள்ள வராங்க, உலகம் புறம் போகிறானு, இந்தியாவுக்குள்ளே உள்ள வரானு. உள்ளே வந்து இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய காட்டுமிராண்டி கும்பலோட அவனுங்களும் சேர்ந்துக்கிட்டு இங்கே உள்ள சிவிலைசேஷனை காலி பண்ணுறாங்க. இது அடுத்து ஒரு வீழ்ச்சியை கொடுக்குது. புத்தர் மூலமாக உருவான அந்த செகண்ட் வேவ் ஆஃப் சிவிலைசேஷன் வந்து பின்னாடி தள்ளி ரெண்டாவது கட்ட வீழ்ச்சி வந்து உருவாகுது. இது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் பூராமே இது வந்து திருப்பி சிக்கல் உருவாகுது. திருப்பி வந்து அந்த நாகரிகம் விழுகுது. அந்த காலகட்டத்தில் தான் நபிகள் நாயகத்துடைய ஒரு கான்செப்ட், அவர் உருவாக்கின கருத்துக்கள், அவர் உருவாக்கின அந்த இஸ்லாமிய கோட்பாடுகள், அது வந்து ஒரு திருப்பி வந்து ஒரு எழுச்சியை கொடுக்குது. அது மீண்டும் ஒரு எழுச்சியை கொடுக்குது. அதனால வந்து திருப்பி வர்த்தகங்கள் வந்து அதிகரிக்குது, திருப்பி அந்த நாகரிகம் மேலே வருது. முக்கியமாக இந்தியாவில் வந்து தென்பகுதியில், வடபகுதியில் இந்த காட்டுமிராண்டி கும்பல் ஏற்கனவே வந்து ஆரிய பார்ப்பன காட்டுமிராண்டி கும்பல், அதுக்கு பிறகு இந்த மாதிரி சேர்ந்து வட இந்தியாவில் இவங்களோட ஆதிக்கம் பெருசாக நிற்குது. இவனுக்கு வந்து அந்த மக்களை வந்து முழுக்க அடிமைப்படுத்திட்டானுங்க. அப்பயும் கிட்டத்தட்ட வந்து அந்த புத்தர் காலத்தில் ஏற்பட்ட எழுச்சியை வந்து பின்னாடி தள்ளி இவனுக்கு வந்து மேலே வந்துட்டானு. இவனுக்கு கண்ட்ரோல் எடுத்துட்டானு. கண்ட்ரோலில் எடுத்து அரசாங்க மன்னராட்சியெல்லாம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. மன்னர்களை பூரா இவனை கட்டுப்பாட்டுகள் கொண்டு போய் மக்களை பூரா அடிமைப்படுத்தி ஜாதி ரீதியான பிளவுகள் மற்றதெல்லாம் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வடக்க வந்து ரொம்ப பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்தியாவோட தென்பகுதியில் பெரிய அளவுக்கு இந்த தாக்கம் இல்லை. அதுக்கு பின்னாடி தான் வரானு இவனுங்க. அந்த காலகட்டத்தில் வந்து இந்த மிடில் ஈஸ்டில் ஏற்பட்ட இந்த இஸ்லாம் மூலமாக ஏற்பட்ட எழுச்சி, அந்த அடுத்த கட்ட சிவிலைசேஷன், அது வந்து தேர்ட் வேவ் ஆஃப் சிவிலைசேஷன் சொல்ல முடியும். அந்த சிவிலைசேஷனுடைய எழுச்சியை வந்து இந்தியாவோட தென்பகுதி பயன்படுத்திக்கிட்டாங்க. இங்கேருந்து ட்ரேடு வந்து ரோமுக்கு, எகிப்துக்கு, சீனாவுக்கு, இப்படி உலகம் பூரா வந்து மிகப்பெரிய அளவில், முக்கியமாக தமிழ்நாடு, சிலோன் இதெல்லாம் பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அதே போல் பெங்கால் இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு வர்த்தகங்கள் நடந்திருக்கு. உலக அளவில் அந்த நாகரிகம் திருப்பி மேலே கொண்டு வரதுக்கான ப்ராசஸ் நடந்திருக்கு. அதில் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து இது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இது நீடிக்குது. இந்த கட்டத்துக்கு பிறகு திருப்பி ஒரு வீழ்ச்சி உருவாகுது. திருப்பி அந்த வீழ்ச்சி எப்படி வருது அப்படின்னா, ஐரோப்பாவிலேருந்து உருவாகுது. ஐரோப்பாவில் வந்து அங்கே ஏற்கனவே காட்டுமிராண்டிகள் தானே, அங்கே இருந்த பூர்வீடி மக்களை காலி பண்ணி ஒரு காட்டுமிராண்டி கும்பல் தான் அங்கே இருக்கிறாங்க. கிறிஸ்டியானிட்டிலாம் உருவாகி ஓரளவுக்கு அவனுங்களை சிவிலைஸ் பண்ணால் கூட அவனுக்கு அந்த காட்டுமிராண்டித்தனத்தை வந்து கைவிடலை. அவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னா வந்து உலகம் பூரா தங்களுடைய ஆதிக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கடல் மார்க்கமாக வழிகளை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதில் போட்டி போடுறானுங்க அவங்களுக்குள்ள. பிரிட்டிஷு, ஃப்ரெஞ்சு, அதே போல் ஸ்பெயின் எல்லாமே ஒருத்தனுக்கு ஒருத்தர் போட்டி போட்டு கடல் மார்க்கங்களை கண்டுபிடிச்சி புது புது ரூட்டுகளை கண்டுபிடிச்சி அதன் மூலமாக வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உலகம் பூரா போகிறது, அப்புறம் வந்து அந்த நாடுகளை அடிமைப்படுத்துறதுன்னு சொல்லி ஒரு காலனி ஆதிக்கத்தை கொண்டு வராங்க. அந்த காலனி ஆதிக்கத்தை கொண்டு வந்து ஏற்கனவே சுதந்திரமாக உருவாகியிருந்த உற்பத்தி, அந்த நாகரிக வளர்ச்சி, வியாபாரம் எல்லாத்தையும் காலி பண்ணுறாங்க. எல்லாத்தையும் காலி பண்ணி ஒட்டுமொத்தமாக உலகத்தையே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அடிமைத்தனத்தை கொண்டு வரானு, காலனி ஆதிக்கத்தை கொண்டு வரானு. இது வந்து அடுத்த கட்ட வீழ்ச்சி. ஆக்சுவலாக இது மூணாவது கட்ட அந்த வளர்ச்சிக்கு பிறகு அடுத்த கட்டம் அந்த மூணாவது கட்ட வீழ்ச்சி, தேர்ட் வேவ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். அந்த காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டங்கள், புரட்சிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் உருவாக ஆரம்பிச்சு. முக்கியமாக வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி மனித சமுதாயம் போகணும். இதுக்கு எதிரான ஒரு சிந்தனையாக தான் வந்து ஐரோப்பாவில் ஜெர்மனியில் பிறந்த மார்க்ஸ், ஏங்கல்ஸ் அவங்க வந்து ஒரு தத்துவத்தை உருவாக்கி கொடுக்குறாங்க. தொழிலாளிகள் முதலாளிகள்ன்ற அந்த வேறுபாடு இருக்கக்கூடாது, ஒரு சமத்துவம் உருவாகணும், தொழிலாளிகள் கையில் அதிகாரம் வரணும், தொழிலாளிகளாக ஒன்றா சேரணும், ஒன்றா சேர்ந்து தங்களுக்கான அமைப்புகள் உருவாக்கணும், கட்சிகள் உருவாக்கணும், அதிகாரத்தை கைப்பற்றணும்னு சொல்லி அவங்க ஒரு தத்துவத்தை வந்து கொடுக்குறாங்க. பொது உடைமை சமுதாயத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவத்தை கொடுக்குறாங்க. அது பெரிய அளவுக்கு பரவுது. முக்கியமாக ஐரோப்பா புறம் பரவுது, அந்த கருத்துக்கள் பரவுது, ரஷ்யாவுக்கு பரவுது, இப்படி சீனாவுக்கு பரவுது, இப்படி அந்த கருத்துக்கள் பரவி அதன் மூலமாக நிறைய புரட்சிகள் நடக்க ஆரம்பிக்குது. இந்த காலனி ஆதிக்கம் வளர்ந்து அதோடைய உச்சக்கட்டத்தை எட்டிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே இந்த தத்துவம் வந்து பரவுது. இதனால வந்து உலகம் பூரா வந்து கம்யூனிஸ்ட் கருத்துக்கள் பரவுது, இயக்கங்கள் உருவாகுது, போராட்டங்கள் நடக்குது. அடிமைத்தனத்துக்கு எதிரான போராட்டம், காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான தேச விடுதலை போராட்டங்கள், இந்தியாவில் நடந்த சுதந்திர போராட்டம் மாதிரியான சுதந்திர போராட்டங்கள் இருக்கும்.
இப்படி உலகம் பூரா மீண்டும் அந்த ஒரு சிவிலைசேஷனை கொண்டு வர்றதுக்கான முயற்சி தான் அந்த போராட்டங்கள் எல்லாமே. ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிச்சு ஆக்சுவலாக. ஏன்னா இந்தியாவில் வந்து சுதந்திர போராட்டத்தை தீவிரப்படுத்துனதில் ரஷ்ய புரட்சிக்கெல்லாம் முக்கியமான பங்கு இருக்குது. அதே மாதிரி இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த காட்டுமிராண்டி கும்பல் தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காக 2 உலகப் போர் நடத்துது. பல கோடி மக்களை காலி பண்ணுது இந்த காட்டுமிராண்டி கும்பல். அப்போ அதெல்லாம் மீறி தான் இந்த தேச விடுதலை போராட்டங்கள் ஜெயிக்குது, ரஷ்ய புரட்சி நடக்குது, சீன புரட்சி நடக்குது. சோவியத் ரஷ்யான்னு சொல்லி ஒரு பெரிய அமைப்பு, பல நாடுகள் சேர்ந்து ஒரு ஒன்றியமாக சேர்ந்து ஒரு பெரிய அமைப்பு உருவாகுது. உலகத்துடைய அரசியலே டோட்டலாக மாறுது, புவிசார் அரசியலே டோட்டலாக மாறுது. அப்போ அதன் மூலமாக வந்து மீண்டும் ஒரு சிவிலைசேஷன் 4th வேவ் 4வது கட்ட வளர்ச்சி அடுத்து மனித உலகம் உருவாகும். நிறைய நாடுகள் சொந்தமாக வந்து அரசாங்கங்கள், சொந்தமாக சட்டத்திட்டங்கள், மக்களுக்கான ஓட்டுரிமை, மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசாங்கங்கள், இது மாதிரி புரட்சி மூலமாக உருவாக்கக்கூடிய அரசாங்கங்கள். கியூபா புரட்சி, வியட்நாம் புரட்சி, கொரிய புரட்சி, உலகம் பூரா புரட்சிகள் நடக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து மீண்டும் ஒரு வளர்ச்சி ஏற்படுது, சிவிலைசேஷன் மேலே வருது. கிட்டத்தட்ட 1990s வரைக்கும் இந்த காலகட்டம். செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பிறகு அமெரிக்கா வந்து உச்ச நிலைமைக்கு, ஐரோப்பாவுடைய ஆதிக்கம் தகர்ந்து அமெரிக்கா வந்து ஒரு ஆதிக்க சக்தியாக வளர ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் யுஎஸ்ஆர் இருந்தாலும் கூட, ஒரு செகண்ட் பேலன்ஸ் இருந்தாலும் கூட, அமெரிக்கா வந்து ஒரு ஆயுத பலம் கொண்ட ஒரு காட்டுமிராண்டி கும்பலுடைய ஆதிக்க சக்தியாக அமெரிக்கா வளர ஆரம்பிக்குது. ஒரு 80 நாடுகளுக்கு மேலே இன்றைக்கி வந்து அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் இருக்குது. உலகம் பூரா அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் இருக்குது. 750லேருந்து 800 இராணுவ தளங்கள் வச்சுருக்கிறான். ஜப்பானில் போய் ஹிரோஷிமா நாகசாகியில் அணுகுண்டை போட்டு பல லட்சம் மக்களை காலி பண்ணி தான் தன்னை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி மேலே கொண்டு வரான். பல நாடுகளில் போய் தலையிட்டுருக்கிறான், பல நாட்டு மக்களை அழிச்சிருக்கிறான், கோடிக்கணக்கான மக்களை காலி பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். பல போர்களை உருவாக்குறாங்க. நினச்சேன்னா ஒரு போர் உருவாக்க முடியும், உலகத்தில் ஒரு அண்ட்ரஸ்ட்டை உருவாக்க முடியும். கொரோனா மாதிரியான கிருமிகள் பரவிருச்சுன்னு சொல்லி உலகத்தையே வந்து ஸ்டான்ஸ்டில் பண்ண முடியும். பல கோடி மக்களை தப்பான மருந்தை கொடுத்து காலி பண்ண முடியும். ஆயில் கிரைசிஸ் உருவாக்கி உலகம் பூரா எரிபொருள் பற்றாக்குறை உருவாக்க முடியும். நாகரிகத்தை நிப்பாட்ட முடியும், உலக நாகரிகத்துடைய மனித உலக செயல்பாடுகளை நிப்பாட்ட முடியுன்ற அளவுக்கு ஒரு காட்டுமிராண்டி கும்பலுடைய எழுச்சி கட்டத்தை இன்னைக்கு வந்து திருப்பி உருவாயிடுச்சு. இது வந்து ஒரு 4வது கட்ட வளர்ச்சிக்கு பிறகு, மார்க்சியத்துக்கு பின்னாடி, அந்த உலக அளவில் அந்த தேச விடுதலை போராட்டங்களுக்கு பிறகு, ஐரோப்பாவுடைய அந்த காலனி ஆதிக்கம் தகர்ந்த பிறகு ஒரு சிவிலைசேஷன் மீண்டும் மேலே வந்ததை வந்து திருப்பி இப்போ பின்னாடி ரிவர்ஸில் போயிட்டு இப்போ ஒரு 4வது கட்ட வீழ்ச்சியில் தான் இன்றைக்கி உலகம் வந்து இருந்துட்டு. இதில் முக்கியமான இடத்துல இந்தியா இருக்குது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து இன்றைக்கி ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்த ஆரிய பிராமண ஆதிக்கம் வந்து கிட்டத்தட்ட உச்ச நிலைமைக்கு வந்திருக்குது. இவனுங்க வந்து உலகத்தை வந்து காட்டி படிச்சுட்டு இருக்கக்கூடிய, உலகம் பூரா காட்டுமிராண்டித்தனம் பண்ணக்கூடிய அந்த அமெரிக்க ஆதிக்க சக்திகளோட, இஸ்ரேலோட நேரடியாக கைகோர்க்கிற அளவுக்கு இவனுக்கு தங்களை வெளிப்படுத்திக்க ஆரம்பிக்கிறானுங்க. இதனால் வரைக்கும் உள்ளுக்குள்ளே நடிச்சிட்டு இருந்தானுங்க. நாங்கள் ரஷ்யாவோட கூட்டணியில் இருக்கோம், நாங்கள் ஒரு அணிசாரா நாடு, நாங்கள் அப்படிலாம் நடிச்சிட்டு இருந்தவனுங்க இன்றைக்கி இந்த பார்ப்பன கும்பல் என்ன பண்ணுறான்னா, இந்த காட்டுமிராண்டி கும்பல் உலக அளவில் வந்து தன்னுடைய கை மேலே வருது அப்படின்னு ஒன்றேவும் இவன் தன்னுடைய காட்டுமிராண்டித்தனத்தை அதிகப்படுத்துகிறான். யுஎஸ்ஆர் உடஞ்சி 1992லேயே இங்கே பாபர் மசூதி இடிப்பு, பல இடங்களில் மதக்கலவரங்கள், இந்தியா பூரா மதக்கலவரங்கள். கிட்டத்தட்ட பார்த்தோம்னு சொன்னால் இந்த 30-35 வருஷமாக இந்தியாவே ஒரு டென்ஷனில் தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் குண்டு வெடிக்கிறது, கலவரங்கள், அதே மாதிரி டிமானிட்டைசேஷன், இப்போ சமீப காலத்தில் டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி, கொரோனா லாக்டவுன், வரிசையாக மக்களை காலி பண்ணக்கூடிய ஏற்பாடுகள். மக்களை வந்து தங்களுடைய பூர்வடி மக்களை, விவசாயம் தான் அவனோட அடிப்படை, விவசாயம் தான் பேஸு, விவசாய நிலங்களை காலி பண்ணுறது, அதிலிருந்து அவனை வெளியேற்றுறது, வாழ்வாதாரங்களை காலி பண்ணுறது, இப்படி ஒரு இந்த காட்டுமிராண்டித்தனத்துடைய உச்சகட்டத்தில் இந்தியாவும் இருக்குது, உலகம் இருக்குது. அப்போ இந்த வரலாறை வந்து முழுமையான ஆதாரங்களோட, ஆவணங்களோட தொகுக்கிற வேலையை தான் இப்போ நம்ம வந்து ஈடுபட்டு ஒட்டுமொத்தமாக இந்த மனிதகுல வரலாறு வந்து தொகுக்கிற இந்த ப்ராசஸில் வந்து நிறைய பேருடைய கருத்துக்கள், அவங்களுடைய ஆய்வுகளை வந்து நம்ம வந்து படித்து அதிலேருந்து முக்கியமான விஷயங்களை எடுத்து தான் இதை நம்ம தொகுத்துட்ருக்குறோம். இதில் முக்கியமாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாக்டர் அம்பேத்கருடைய ஆய்வுகள் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆய்வுகள் வந்து அவர் பண்ணியிருக்கார். அவர் வந்து அவருடைய ரைட்டிங்ஸ் வந்து ஒரு 17 வால்யூமாக இங்கிலீஷில் வெளிவந்திருக்கு. இதில் வந்து வால்யூம் 12ல் ஆன்ஷியன்ட் இந்தியன் காமர்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் அவர் வந்து இந்தியாவுடைய பண்டைய வரலாறை பற்றி அது இருக்குது. உலக வரலாறையும் கூட அதில் வந்து அவர் சேர்த்து கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கார். இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, இது வந்து அவர் 22 வயசு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எழுதின ஒரு ஆய்வறிக்கை. அவர் வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில் அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த தலைப்பில் வந்து எம்ஏக்கு வந்து ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணுறதுக்காக இதை வந்து ஆய்வு பண்ணியிருக்காரு. ரொம்ப முக்கியமான தகவல்களை, ரொம்ப நுணுக்கமான தகவல்களை அதில் தொகுத்துருக்கிறார். அது வந்து வால்யூம் 12 வந்து ஆன்ஷியன்ட் இந்தியன் காமர்ஸ் அப்படிங்கிறதுல இருக்குது. அதே மாதிரி நோட்ஸ் ஆன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி அதே 12வது வால்யூமில் அதில் இந்தியாவை பற்றி, இந்திய வரலாறு பற்றி நிறைய விஷயங்களை வந்து அவர் தொகுத்துருக்கிறார்.
முக்கியமாக வந்து பௌத்தத்துடைய வீழ்ச்சி, பௌத்தம் வந்து வளர்ந்து இந்தியாவில் வந்து ஒரு சிவிலைசேஷன் வளர்ந்த காலகட்டத்தில் அது எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது, வெளியிலேருந்து வந்து அந்த காட்டுமிராண்டி கும்பலுடைய படையெடுப்புகள் அது எப்படி, அதோட தாக்கம் என்ன, இந்தியாவிலேருந்து இந்த ஆரிய பார்ப்பன கும்பல் வந்து வெளியிலேருந்து வந்து அந்த காட்டுமிராண்டி கும்பலோட வந்து கூட்டு சேர்ந்துக்கிட்டானு, அதை பற்றின எல்லா விவரங்களையும் வந்து அவர் வந்து இதில் தொகுத்துருக்கிறார். அதே மாதிரி வால்யூம் 7 வந்து அன்டச்சபிள்ஸ் அண்டு பேக்ஸ் பிரிட்டானிக்கா அப்படிங்கிற தலைப்பில் வந்து அதில் பெரும்பகுதி வந்து இந்த காலனி ஆதிக்கத்துடைய அந்த எழுச்சியை பற்றியும் அவனுக்கு எப்படிலாம் வந்து உலக நாகரிகத்தை காலி பண்ணானுங்க அப்படிங்கிறத பற்றி அந்த வரலாறை வந்து முழுசாக வந்து தொகுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வால்யூம் 7 வந்து நாகர்களை பற்றி அவர் நிறைய ஆய்வு பண்ணியிருக்கார். இந்தியாவில் வந்து இந்த ஆரிய பார்ப்பன கும்பல் இவனுக்கு இந்த காட்டுமிராண்டி கும்பல் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்த அந்த போர்க்குடி மக்கள் முழுக்க நாகர்கள் தான், பண்டைய தமிழர்கள் தான். அவங்க தான் இந்தியா பூரா பரவி இருந்தாங்க. அந்த நாகரிகம் வந்து சுமேரியா வரைக்கும் கூட அதோட தாக்கம் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து முழுமையாக ஆய்வு பண்ணி நிறைய விவரங்களை வந்து அவர் தொகுத்து எழுதியிருக்கிறார். இதெல்லாம் வந்து நம்ம முழுசாக ஸ்டடி பண்ணாலேவும் அவருடைய புரிதல் வந்து எந்த அளவுக்கு இந்தியாவை பற்றி, உலகத்தை பற்றி அவர் இருந்த வரைக்கும் அவர் அப்டேட்டாக நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறார். இப்போ அதோடு வந்து அதுக்கு பின்னாடி அவர் காலகட்டத்துக்கு பின்னாடி இந்த 70 வருஷத்தில் அவர் மறைஞ்சு 70 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 70 வருஷ காலகட்டத்தில் நிறைய ஆய்வுகள் உலகம் முறை நடந்திருக்கு, நிறைய ஃபைண்டிங்ஸ் வெளியில் வந்திருக்கு. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்ப வசதிகளை வந்து எல்லாத்தையும் நம்ம உட்காந்த இடத்துல இருந்தே நம்ம நிறைய விஷயங்களை ஸ்டடி பண்ண முடியுது. அப்போ இதையெல்லாம் சேர்த்து நம்ம தொகுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து ஒரு முழுமையான ஹிஸ்ட்ரி வந்து நம்மளால் தொகுத்து கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அம்பேத்கர் வந்து கடைசியாக அவருடைய மரணத்துக்கு முன்னாடி 2 புத்தகங்கள் வந்து எழுதி முடிக்கிறதுன்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்திருக்கிறார். ஒன்று வந்து இந்தியா அண்ட் கம்யூனிசம் அப்படின்ற தலைப்பில் ஒரு புத்தகம் வந்து எழுதுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கேன் ஐ பி ஏ இந்து அப்படின்னு சொல்லி கேஸ்ட்டை பற்றின ஒரு அனாலிசிஸ். அவர் ஏற்கனவே ஜாதியை பற்றி 1916 1936 2 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், 2 ஆய்வுகள் பண்ணியிருக்கிறாரு. அதை தான் இப்போ இன்றைக்கி பெரும்பகுதி வந்து எல்லாருமே நமக்கு தெரியும், படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவருக்கு வந்து அதுக்கு பிறகு அந்த 36க்கு பிறகு ஒரு 20 வருஷம் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், போராட்ட களங்கள், உலக அளவில் ஏற்பட்ட மாற்றம், இந்தியாவில் சுதந்திரம் கிடச்சி கான்ஸ்டியூஷன்லாம் உருவாக்கி அதுக்கு பிறகு வந்து அந்த காஸ்ட் சிஸ்டத்தை பற்றியும் முக்கியமாக வந்து இந்தியாவுடைய பண்டைய பூர்வீக மக்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய வழிபாட்டு முறைகள், இது எல்லாத்தையும் எப்படி இவனுக்கு திருடி இருக்கானுங்க, இந்த ஆரிய பிராமண கூட்டம் எப்படி திருடி தன்மையப்படுத்திக்கிட்டு அதை வச்சு எப்படி வந்து இந்திய மக்களை, பூர்வீக மக்களை அடிமைப்படுத்தியிருக்கானுங்க அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து அவர் ஆய்வு பண்ணி அதை வந்து கொண்டு வரணும்னு நினச்சிருக்கிறார். இந்த 2 இதுவுமே வந்து மிஸ்ஸிங். ஆக்சுவலாக அது தலைப்பு மட்டும்தான் இருக்குது. அதில் அந்த கேன் ஐ பி ஏ ஹிந்து அப்படின்ற புத்தகத்தில் வந்து ஒரே ஒரு சாப்டர் மட்டும் இருக்குது, சிம்பிள்ஸ் ஆஃப் இந்துயிசம் அப்படின்ற ஒரு சாப்டர் மட்டும் இருக்குது. மற்றபடி அவர் எழுதினாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல, என்ன நடந்தது அப்படின்றது தெரியல. என்ன காரணம் அப்படின்னா அவர் 1956 வந்து படுகொலை செய்யப்பட்டார், ஆரிய பார்ப்பனர்களால் படுகொலை செய்யப்பட்டார் மர்மமான முறையில். அது நம்ம இதை பற்றின அந்த வரலாறு முழுசாக நம்ம தொகுத்து ஒரு தொகுப்பாக ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அவர் என்ன பண்ணிட்டானுங்கன்னா அவருடைய ரைட்டிங்ஸ், அவருடைய எழுத்துக்கள், சிந்தனைகள் வந்து சமுதாயத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி அதை வந்து முடக்கிட்டானு. 30 வருஷம் ஒரு கேஸை போட்டு முடக்கி ஒரு 5 ட்ரங்க் பெட்டியில் மூட்டை கட்டி வச்சுட்டானு. 30 வருஷம் கழிச்சு தான் அது வெளியில் வந்தது. அப்போ அதில் வந்ததில் வந்து நிறைய மிஸ்ஸிங், நிறைய அது இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்போ இவனுக்கு வந்து அவருடைய அந்த கடைசியில் எழுதின அந்த புத்தகங்கள், அந்த ஃபைண்டிங்ஸ், அதை வந்து ஆய்வுகளை வந்து எடுத்துட்டானுங்களோ அப்படின்ற அந்த ஆரிய பார்ப்பன கும்பல் வந்து திருடிட்டானுங்களோ அப்படின்ற சந்தேகம் இருக்குது. அந்த வால்யூம் 7லேயும் வால்யூம் 12லேயும் இருக்கக்கூடிய அந்த ஆய்வுகளை படித்தாலேவும் அவர் என்ன எழுத வந்திருப்பார், என்ன சொல்ல வந்திருப்பார் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இந்தியாவுக்கான ஒரு தத்துவத்தை, இந்தியாவுக்கான ஒரு வழிகாட்டுதலை கரெக்டாக அவர் கொடுத்துருப்பார் அப்படிங்கிறதான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம உள்வாங்கிட்டு தான் இப்போ இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இது மட்டும் இல்லாமல் உலக லெவலில் வந்து நிறைய பேர் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. உண்மையான இந்த மனித உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த வேறுபாடுகள், இந்த முரண்பாடுகள், இந்த காட்டுமிராண்டி கும்பலுக்கும் ஒரு சிவிலைஸ்டு பீப்புளுக்குமான முரண்பாடுகளை பற்றி நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. நிறையா இன்றைக்கு வரைக்கும் கூட அந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. அப்போ இதில் முக்கியமான எல்லாத்தையும் தொகுத்து தான் நம்ம வந்து இந்த வரலாறை வந்து நம்ம வந்து தொகுத்து கொடுக்க போகிறோம். என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த காட்டுமிராண்டி கும்பலை வீழ்த்தி ஆகணும். இந்த காட்டுமிராண்டி கும்பலோட வீழ்த்தலை அப்படின்னா ஒட்டுமொத்த பூர்வகுடி மக்கள் அழிக்கப்படுவோம். உலகம் பூரா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. உலகம் பூரா இந்த காட்டுமிராண்டி கும்பலும் வீழ்த்தப்படணும். அப்போ ஒரு சிவிலைஸ்டு பீப்புள்ஸோடைய ஆட்சி வரணும். சிவிலைஸ்டு நாகரிகமான மக்கள் வந்து உலகத்தை ஆளணும், இந்தியாவை ஆளணும், ஆட்சி பொறுப்புக்கு வரணும். அது நடக்கணும் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்தமான வரலாறும் மக்களுக்கு தெரியணும். அதை தொகுத்து மக்களுக்கு கொடுக்குற அந்த ப்ராசஸில் தான் இப்போ நம்ம ஈடுபட்டுருக்கிறோம். கூடிய விரைவில் இதை வந்து முழுமையாக தொகுத்து மக்களுக்கு ஒரு முக்கியமான ஆவணமாக நம்ம அதை வெளியிடுவோம். அது நிச்சயமாக வந்து அது ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கும் நமக்கு. வந்து இந்தியாவில் வந்து இந்த முக்கியமாக இந்தியாவில் இந்த ஆரிய பார்ப்பன கும்பலோட ஆதிக்கத்தை அடியோடு வீழ்த்தி பூர்வகுடி மக்களுடைய ஆட்சியை, ஒரு ஜனநாயக ஆட்சியை, ஒரு சிவிலைஸ்டு ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு
ஒரு சமுதாயத்தை, இந்திய சமுதாயத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு, ஒரு ஆக்கப்பூர்வமான கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு, அதே மாதிரி உலக அளவில் இந்த காட்டுமிராண்டி கும்பலோட வீழ்ச்சியை வந்து துரிதப்படுத்துறதுக்கு இது வந்து கண்டிப்பாக ஒரு நமக்கு ஒரு கைடன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை நம்ம வந்து தொகுத்துட்ருக்குறோம்.